ஒரு கப்பு தயிர் இருந்தால் போதுங்க. சூப்பரான கிறிஸ்பான ஒரு போண்டா எப்படி செய்யலான்னு பார்த்துலாங்களா. அதுக்கு பாருங்கள், ஒரு பவுல் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு நான் மைதா சேர்த்துருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக நான் பேக்கிங் சோடா, ஆப்பச்சோடா சொல்லுவாங்களா, அது 1/4 டீஸ்பூன் கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போ முதல்ல இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்புலாம் அப்போ தான் நல்லா கலக்கும். இப்போ இது கலந்துட்டு நான் அரிசி மாவு எடுத்த கப்லேயே 1 கப் அளவுக்கு தயிர் வச்சுருக்கேன். அந்த தயிரை சேர்த்துட்டு நம்ம கலந்துக்கலாம். தயிர் பார்த்திங்கன்னா ரொம்ப புளிச்ச தயிர்லாம் சேர்க்காதீங்க. இப்போ தண்ணி அந்த தயிர் எடுத்த கப்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் மிச்சமாக எடுத்துருக்கேன். நான் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்ப திக்காக தான் வேணாம், இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்பேன். இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நான் இதில் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, காரத்துக்கு ஒரு 2-3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சம் மல்லித்தழை, இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக போட்டுறாதீங்க, போண்டா நல்லா வராது. இப்போ பாருங்கள், எண்ணெய் காய வச்சுருக்க கடாயில் இப்போ குட்டி குட்டியாக நம்ம எடுத்து மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம இந்த எண்ணெயில் போட்டு ஃப்ளேம் நம்ம கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கலாம். அதிகமாக வச்சோம்னா பார்த்திங்கன்னா உள்ளே வேகாது, வெளியில் கரிஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் ஃப்ளேம் மீடியமாக வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டுட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கம்பி வச்சு நல்லா திருப்பி திருப்பி எல்லா பக்கமும் ஈவனாக வேகிற மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். இப்போது நம்ம நல்லா ஃபுல்லாக கோல்டன் கலர் வந்தோடனே எடுத்தோம்னா சூப்பராக நம்ம மினி போண்டா ரெடிங்க.